சாப்பிட்ற இடத்துல மதியம் சுரேஷும் இருக்கும்போது ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு, சார் உங்கள் ஒய்ஃபை கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லார் முன்னாடியும் சுரேஷ்னால் வேண்டான்னு சொல்லவும் முடியல. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு, சரி தலையில் கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியோட தலையில் ஒரு முத்தம் கொடுக்குறாரு. உடனே மலர் வந்துட்டு, சுரேஷ் ரொமான்ஸில் பின்றப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டி விடு, சாப்பாடு ஊட்டி விடு அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. சுரேஷ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நம்மளோட சுண்டு விரல் கூட மதியோட இஷ்டம் இல்லாமல் அவளை தொடக்கூடாது அப்படின்னு சுரேஷ் நினைக்கிறாரு. அதனால அங்கே இருக்க ஸ்பூனில் மதிக்கு சாப்பாடு ஊட்டுறாரு. ஆனால் மதி வாயே திறக்கல, சோகமாக இருக்காங்க. வாயை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே செல்ல மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. உடனே ரேவதி, மதி வாயை தர, சுரேஷ் எவ்வளோ நேரமாக உனக்காக சாப்பாடு வச்சிட்ருக்கான் பாரு. ஃபோட்டோகிராஃபரும் இந்த ஸ்டில்லுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாயை திறந்து அந்த சாப்பாட்டை வாங்கிக்கோ மதி அப்படின்னு சொல்கிறாங்க. மதியும் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லாமல் சுரேஷ் தர அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. உடனே எல்லாத்துக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க 2 பேர்த்தையும் எப்படியாவது வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கும் வர ஆரம்பிக்குது. பாக்யராஜ் முகத்தில் இப்போ தான் நிம்மதி வர ஆரம்பிக்குது. ஏதோ அவசரமாக கல்யாணம் நடந்தாலும் எப்படியோ சுரேஷ்க்கு மதியை பிடிச்சிருக்கு, மதிக்கும் சுரேஷை எப்படியும் பிடிச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை பாக்யராஜுக்கும் வர ஆரம்பிக்குது.